நாங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து ஒரே நாளில் ரிசல்ட் கொடுத்துறாரு. வேறு என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் கிளினிக் ப்ரமோஷனுக்கு? இந்த கோயம்புத்தூரில் ரன் ஆகிட்டு இருக்க கிளினிக்கு அந்த திருச்சியிலையோ பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ்குமார் ஃப்ரம் ஹெல்த் கேர் மெமரிக் சேனல். எப்போவுமே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதில் மிக முக்கியமான விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண கிளினிக்கை எல்லாட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போது அந்த கிளினிக் எல்லாட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. அப்படி பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் சொல்கிற சட்டத்துக்கு உட்பட்டு அதுபடி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலையோ கிளினிக்கையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அதுக்கான ஒர்க்கு எளிமை பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம கூட இருக்கிறாரு மிஸ்டர் ஆனந்த் சார், மேஜிக்கல் ஆர்ட்ஸ். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மேஜிக்கல் ஆர்ட்ஸ் ஆனந்த் சார் பற்றி சொன்னால் எங்கள் நிறுவனத்தோட எல்லா மார்க்கெட்டிங் ஒர்க்கும், ஒரு ஸ்டாலாக இருக்கட்டும், எங்கள் நிறுவனத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க்காக இருக்கும், அதெல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. மேஜிக்கல் ஆர்ட்ஸ் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா 15+ ரோட் ஷோ வைக்கல் வச்சிருக்காரு. அவர் சன் பேக் ஷீட்ஸில் ப்ரமோட் பண்ணுறது, ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை ரேப் பண்ணி ப்ரமோட் பண்ணுறது, கவர்மெண்ட் பஸ்ஸோட பேக் பேனலில் நம்ம ஆட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் அவ்வளோத்தையும் சொன்னால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஆனந்த் சார்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க. ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே. ஹெல்த் கேர் மெமரிக் சேனலோட கோல் என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ் எப்படி அவங்க ஹாஸ்பிட்டலையோ கிளினிக்கையோ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எப்படி கொண்டு போய் சேர்த்தணும், அதில் அதை மார்க்கெட் பண்ணுறதுலையோ அதை செட் பண்ணுறதுலையோ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் இருக்குது. இதுதான் இந்த சேனலோட இலக்கு. இப்போ என்னோட முதல் கேள்வி உங்ககிட்ட, ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது, ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு சைன் போர்ட்ஸ் பண்ணணும். சைன் போர்ட்ஸ் கரெக்டான சைன் போர்ட்ஸாக பண்ணணும். இப்போலாம் நேம் போர்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. எல்லா ஷாப்ஸாக இருக்கட்டும், எல்லா பிஸ்னஸ்லையும். நம்மளோட கிளினிக் இருக்குது அப்படின்னா நம்மளோட மெயின் சைன் போர்ட்ஸ், எல்இடி போர்ட்ஸ் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். அந்த ட்ரெண்டி இருந்தால் தான் கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது நம்மளோட சர்வீஸ் எல்லாமே கிளியராக தெரியும். அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் அது பண்ணணும். எது பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம உள்ளே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளோட உள்ள சைனேஜஸில் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போது வேறு என்னென்ன விஷயங்கள் ஒரு கிளினிக் உள்ளார பண்ணணும், வெளில பண்ணணும் சார்? ஸோ உள்ளே கண்டிப்பாக நம்மளோட என்னென்ன ரூம்ஸ் இருக்குது ஃபஸ்ட் திங் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் கொடுத்துடணும். உள்ள உட்கார வெயிட்டிங் ஹாலில், பேஷண்ட் உட்கார வெயிட்டிங் ஹாலில் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே புஷ்புல் ஸ்டிக்கர் இருக்குது, கிளாஸ் இருக்குது. நம்ம ஷோரூம் வச்சுருக்கோம். நம்ம இதில் கிளினிக்கில் ஃபஸ்ட்டு ஓப்பனாக டோர் இருக்கும். அந்த டோரில் கிளாஸில் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டணும். உள்ள இருக்குது பார்த்து தெரியும். அது புஷ்புல் ஸ்டிக்கர் கரெக்டாக ஒட்டணும். நம்ம புஷ்புல் ஸ்டிக்கர் ஒட்டணும். அடுத்து உள்ள ரிசப்ஷன் பின்னாடி ஃபஸ்ட் திங் ரிசப்ஷன் போகணுன்னே பார்த்தோன்னே ஃபஸ்ட் ரிசப்ஷன் தான் இருக்கும் எங்கேயுமே. அந்த ரிசப்ஷன் பேக்ரவுண்ட் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ரொம்ப வாமாக இருக்கணும். ஒன்று. அடுத்து என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் இருக்குது. ரூம்ஸ் வச்சுருக்கோன்னா வெயிட்டிங் ரூம்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்ரே ரூம் இருக்கும், டென்டல் இருக்கும், ஃபிசியோ இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன ரூம்ஸ் இருக்குது அப்படின்றத கிளியராக ஒரு விஷயம் இருக்கும். அந்த ரூமுக்கு மேலே நம்மளோட சைனேஜஸ் இருக்கணும், என்னென்ன ரூம் இருக்குன்றது இருக்கணும். அப்படி பண்ணோம்னா மக்களுக்கு நம்மளோட கிளினிக்கை பற்றி இன்னும் நிறையா தெரிய வரும். ஸோ இவங்க இவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்கன்றது தெரிய வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் இப்படி வச்சிருக்காங்க. இது பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் நம்மளோட கிளினிக். ஓகே. ஆன் த டே ஆஃப் லான்ச் அப்போ என்ன மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணால் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை போய் சேர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் திங் உள்ளே நம்ம பண்ணிடுறோம், பிராண்டிங் பண்ணிடுறோம். உள்ள ஷாப்பில் பிராண்டிங் பண்ணிடுறோம். நம்மளோட கிளினிக் உள்ள எல்லாமே பிராண்டிங் பண்ணிடுறோம். அதர் திங் அபார்ட் ஃப்ரம் கிளினிக்கு வெளியே நம்ம போர்டு வைக்கிறோம். அதுக்கு வெளியே சைனேஜஸ் வைக்கலாம். ஸோ எங்கேயாவது ரோட் சைடில் எங்கெங்கெல்லாம் வெல்கம் பேனர் வைக்க முடியுமா, வெல்கம் பேனர் வித் பர்மிஷனோட வைக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பக்கத்தில் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்ன மாதிரி ஒரு வெல்கம் பேனர் ஒரு வைக்கிறோம், இப்போ ஒரு சீஃப் கெஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பேனர் வைக்கிறோம், அதுக்கு என்ன மாதிரியான அப்ரூவல்ஸ் வாங்கணும், அது ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக அப்ரூவல்ஸ்ன்றது வாங்கணும். ஸோ நம்ம பப்ளிக் இடத்துல டிஸ்டர்பன்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த லோக்கல் உள்ள ஆர்டிஓ, போலீஸ், முனிசிபல் அங்கே நியர்பை இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சிடலாம். அது 1 or 2 days அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க. ஈஸி டிக்கெட் நம்ம சொன்னோம்னா ஒரு சொல்லிட்டு வச்சு கொடுத்து திருப்பி எடுத்துக்கலாம். அது நீங்கள் பார்த்துக்குவீங்களா? அது ரோட் தமிழ்நாடு எங்கேயாவது நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரோட் ஷோ வெஹிக்கிள் பற்றி சொல்லுங்களேன். ரோட் ஷோ வெஹிக்கிள்னா என்ன, அது ஏன் பண்ணுறாங்க, அதோட இம்பாக்ட் என்ன? ஆக்சுவலாக ரோட் ஷோ வெஹிக்கிள் எங்கள்கிட்ட ஒரு 15 வெஹிக்கிள் இருக்குது. சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு 15 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இந்த 15 வெஹிக்கிள்ஸுமே வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸோட வச்சுருக்கோம். வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸ்னா வண்டியோட ஆர்டிஓ, இன்சூரன்ஸ், ஆர்சி புக்கு லைவ்ல இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கு ஜிபிஆர்எஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஜிபிஆர்எஸ்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்குன்னு மார்னிங் 10 to 7 o'clock வரைக்கும் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 10 to 7 o'clock வண்டி எங்கே இருக்குது, டிரைவர் எங்கே போகிறான்ற ஜிபிஆர்எஸ் லைவ் ட்ராக்கிங் இருக்கும். அதை நம்ம கஸ்டமருக்கும் கொடுத்துருவோம். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குரூப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அதில் மக்களுக்கு அவங்க கஸ்டமர் கூட அந்த அட்மின், அவங்க டாக்டரோட அட்மினாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்களே ஆட் பண்ணிவிட்டு வண்டி எங்கே போகுதுன்ற ரியல் டைம் ஃபோட்டோஸும் அவங்க ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி இருக்கும்போது அவங்க வண்டி எவ்வளோ தூரம் பக்காவாக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது இருக்கும்.
அதை எந்த விதத்தில் பிராண்டிங் பண்ணுறோம் அவங்களுக்கு அப்படின்னா முக்கியமான இடம்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடத்துல நம்மளோட அந்த ரோட் ஷோ வெஹிக்கிள் நிறுத்தி நமக்கு போஸ்டர்ஸ் இருக்கும் அதில் சென்டரில், அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அப்படி இருக்கும்போது நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும், பிராண்டிங் இருக்கும். இப்படி ஆஃபர் ஏதாவது போட்டிருக்காங்க, ஒரு இது கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகே, ஒரு நாளைக்கு இந்த வெஹிக்கிள் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகும் சார்? 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு அலோட் சார். மார்னிங் 10 to 6:30 வரைக்கும் டைமிங். ஓகே, இதில் ஒரு டாக்டரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ அவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பெர் டே அவங்களோட பட்ஜெட் என்னவா இருக்கும் சார்? சார் பர் டே நம்ம பார்க்குறது பர் மந்த்து தான் அது எடுக்கணும். பர் டேக்கு நம்ம எடுத்தோம்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து ஒரே நாளில் ரிசல்ட் கொடுத்துறாது. அது பிராண்டிங்காக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து ஒரே நாள் இனிஷியேட் கொடுக்காது. அப்போ நம்ம ஒரு மினிமம் ஒரு 20 days எடுக்கணும். 20 days எடுக்கும்போது அதோட பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 வரைக்கும் வந்துடும் ஜிஎஸ்டி. ஸோ பெர் டே 60 கிலோமீட்டர்ஸ் ரோட் ஷோ வெஹிக்கிள் ரன் ஆகும். அப்படி ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளாக நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ரோட் ஷோ வெஹிக்கிள் 20 நாளாக எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவாகும். சார், இப்போ இனிஷியலாக அடுத்த கொஸ்டின் சார், இப்போ அந்த ரோட் ஷோ வெஹிக்கிளில் சென்டரில் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அதோட காஸ்ட்டு இந்த 50,000 இன்க்ளூடா? இன்க்ளூட் சார். ஓகே, அதில் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாமா? சவுண்ட்ஸ் வந்து ஆஸ் பர் ஆடியோ அப்ரூவ் கிடையாது. இதான் இப்போ ஸ்பெஷல். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட நாம்ஸ் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம்ப் நடத்துறீங்க அப்படின்னா அங்கே வந்து போலீஸோ ஆர்டிஓ சொல்ல மாட்டாங்க. தனியாக ப்ரைவேட்டாக நம்ம வேறு ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பாக லோக்கலோட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷனுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சவுண்ட்ஸ் வைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஓகே, வேறு என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் கிளினிக் ப்ரமோஷனுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய்? ஒரு ரோட் ஷோ வெஹிக்கிள் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு கிளினிக்னு ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நியர்பை ஏரியா தான் ஆரம்பிப்போம். அப்போ அந்த நியர்பை ஏரியாவில் உள்ள ரெசிடென்ஷியல் தான் நம்மளோட டார்கெட் பீப்புள்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லணும்னா நம்ம நியர்பை இருக்கும் தான் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு முதல்ல பேஷண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அவங்க அந்த பேஷண்ட்ஸை நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும்? ஒரு கிளினிக் ஆரம்பிச்சோம்னா நல்லா அழகாக சைனேஜ் பண்ணுறோம், உள்ள எல்லாமே வச்சுட்டோம், எல்லாம் ரெடி, நம்ம சர்வீஸ் பெட்டர் கொடுக்க ரெடி. பட் மக்களுக்கு நம்மளோட அவேர்னஸ் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் அவேர்னஸ் இல்லை. எல்லாரும் வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம என்ன ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம், நம்ம என்ன வந்து இதில் பண்ணுறோம் அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்தும். அது எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நோ பார்க்கிங் போர்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட் அடிப்பாங்க. அந்த மாதிரி போர்ட்ஸ் ஒரு நியர் ஏரியாவில் ஒரு 1000 போர்ட்ஸ் வரைக்குமே எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ப்ராப்பராக பிரிண்ட் பண்ணி அது நம்ம என்ன சர்வீஸ் இருக்குது பிரிண்ட் பண்ணுறது மேட்டர் இல்லை, அதில் என்னென்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது சின்னதாக சிம்பிளாக அவங்களுக்கு புரியுற மாதிரி கண்டென்ட் கொடுத்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டு டைப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி வராட்டி இன்னும் ஒரு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ வருவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வருவாங்க. அப்போ நம்ம பிராண்ட் நேமும் இன்க்ரீஸ் ஆகுது, அட் சேம் டைம் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு இன்க்ரீஸ் ஜென்ரேட் ஆகும். இது ஒரு சிம்பிளான லாஜிக். அட் சேம் டைம் இது வந்து சன் பேக் ஷீட்டில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி அதை நோ பார்க்கிங்காக பண்ணலாம். ஓகே, இது ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹோர்டிங்ஸ் மாதிரி மினி ஹோர்டிங்ஸ்னு சொல்லுவோம். 2x3 அந்த மாதிரி ஹோர்டிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஹோர்டிங்ஸையும் நியர்பை அந்த மில்வேலியோ கம்பிலியோ எங்கெல்லாம் மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழமொழி சொல்லியிருக்குன்னா அந்த நியர்பை வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல நம்ம வச்சோம்னா நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோம் தெரியும். அந்த ஒரு ஹோர்டிங்ஸ் பண்ணால் அது காஸ்ட் வைஸ். நான் சொல்கிறது எல்லாமே காஸ்ட் வைஸ் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு சின்ன கிளினிக் புதுசாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு புதுசாக இப்போ யங் வந்து வச்சு ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். இப்போ வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேரிகேட் இருக்குல்ல, அது நீங்கள் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணணும். அதை பற்றி சொல்லுங்களேன். சரி, இது பேரிகார்டுங்கிறது மினிமம் வந்து ஒரு போலீஸ்க்கும் ஒரு சைஸ் இருக்குது. ஒரு 4 feet வித் 5 feet ஹைட் இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கும். அந்த சைஸ் வேணும்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, அந்த நியர்பை என்ன ஏரியா அப்படிங்கிறது அந்த ஸ்டேஷனில் நாங்கள் பேசுவோம். பேசிட்டு சார் உங்களுக்கு எவ்வளோ வந்து பேரிகார்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்கும்போது நாங்கள் பண்ணி தரோம், எங்களோட கிளைண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன அந்த கிளைண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பெரிய பேரிகார்ட் சென்டர் ஆஃப் த ரோட்டில் பிளாக் பண்ணி வைக்கும்போது நம்மளோட விளம்பரம் 4x3 விளம்பரம் நம்மளோட என்ன சர்வீஸ் பண்ணுறோங்கிறது தெரிய வரும். அப்போ நிறைய நமக்கு பிராண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதுக்கு போலீஸ் பர்மிஷன்லேருந்து எல்லாமே நாங்களே கேர் பண்ணிப்போம். இதனால நல்ல பிராண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கான காஸ்ட் என்ன? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பேசிட்டு தான் பேரிகார்டு பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகே, போலீஸ் ஸ்டேஷனில் பேசியாச்சு, பேரிகார்டு வாங்கியாச்சு. ஒரு பேரிகார்டு காஸ்ட் வேணா மினிமம் எத்தனை பண்ணணும்? மினிமம் 10 பேரிகார்ட்ஸ் பண்ணுவோம். ஒரு பேரிகார்டு காஸ்ட் மினிமம் 7,000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அது பேஸ்ட் அந்த நான் சொன்னேன். ஒவ்வொரு பேரிகார்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க. சில ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக கேட்பாங்க. அப்போ அந்த ஒரு பேரிகார்டு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தா 7,000 1 lakh வரைக்கும் பேரிகார்டு இருக்குது. 7,000 1 lakh வரைக்கும் பேரிகார்டு இருக்குது. ஓகே, ஸோ அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனோட அங்கே இருக்கக்கூடிய ரோடோட அகலம் அதெல்லாம் பொறுத்து இது வந்து அமையுது. ஓகே, நைஸ். ஓகே, பேரிகார்டு பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எடுத்தோம்னா பஸ் பின்னாடி கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் நிறைய கவர்மெண்ட் பஸ் போயிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4x3 சைஸில் ஒரு பேனல் வச்சிருக்கோம். அந்த பேனலில் ஸ்டிக்கரிங் பிராண்டிங் பண்ணி கொடுக்கும். இதோட நம்ம த்ரோட் தமிழ்நாடு நம்மளோட சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். இதில் என்ன சர்வீஸ்னா, அந்த பேக்ரவுண்டில் அந்த 4x3 நம்ம கிளினிக் என்ன பண்ணுறோம், அந்த கிளினிக்கில் என்ன சர்வீஸ் இருக்குது, என்னென்ன டைமிங்கில் அவைலபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நாங்கள் என்ன பெனிஃபிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த கிளினிக்கு அப்படின்னா, நியர்பை ஏரியா ரன் ஆகிற வண்டி மட்டும் தான் நாங்கள் ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோயம்புத்தூரில் ரன் ஆகிட்டு இருக்க கிளினிக்கு நம்ம திருச்சியிலையோ பண்ண மாட்டோம். சரி, நியர்பை ஏரியாவுக்கு ரூட் பிளான் கொடுப்போம், கிளியராக டாக்டருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் நியர்பை ஏரியாவில் இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுக்கான இதோட காஸ்டிங் எப்படி, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும்? சார் அப்ராக்சிமேட்டாக மினிமம் ஒரு 10 பஸ் எடுக்கணும். 10 பஸ் எடுக்கும்போது 50,000 + GST ஆகும் பர் மந்த்துக்கு. இது பேஸ்ட் ஆன் சிட்டி டு சிட்டி மாறும் கண்டிப்பாக.
இது ஒரே பட்ஜெட்னு சொல்ல முடியாது. ஒரு சரி, எவ்வளோ சொன்னீங்க? 1 மந்த்துக்கு 50,000 + GST வரும் ஃபார் 10 buses. 10 buses ஃபார் பேக் பேனல் ஒன்லி. பேக் பேனல் ஒன்லி. அதே பஸ்ஸில் இப்போ ரேப் பண்ணுறாங்களே ஃபுல்லாக, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் பார்க்குறோம், அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ வந்து ஃபுல் ட்ரெண்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபுல் பிராண்டிங் தான். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லாகவே லெஃப்ட் ரைட்டு கிளாஸ் மேலே பேக்கில் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ இதான் ஃபுல்லாக கவர்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இதை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏசி பஸ் இருக்குது, ஃபுல் ஏசி பஸ். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறது, சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகிறது, இந்த மாதிரி பஸ் பண்ணலாம். லோக்கல் டவுன் பஸ்லையும் வேணாலும் ஃபுல் பஸ் பண்ண முடியும். நார்மல் பிங்க் பஸ்லையும் பண்ணலாம், ரெட் பஸ்லையும் பண்ணலாம். இதோட அப்ராக்சிமேட் காஸ்ட்னு எடுத்தோம்னா 50,000 பர் மந்த்துக்கு வரும் ஃபர்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த் வந்து 30,000 to 40,000 வந்து ரெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் மந்த் இன்க்ளூடிங் ஸ்டிக்கர், பிராண்டிங், ஸ்டிக்கர் பிரிண்டிங், பேஸ்டிங் எல்லாமே வரும். டிசைன் மட்டும் கொடுக்கணும் கிளைண்ட், மிச்சம் எல்லாமே கேட் டு கேட் 30,000 பர் மந்த் ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 50,000 இன்க்ளூடிங் ஸ்டிக்கர் அண்ட் பிரிண்டிங். ஓகே. நீங்கள் பஸ் பிராண்டிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களோட பட்ஜெட் வந்து 30,000 ஆவரேஜா. ஃபர்ஸ்ட் மாதம் மட்டும் அந்த ரேப்பிங் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணதால 50,000 செலவாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இப்போது உங்கள் பிராண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்னா அந்த பஸ் தமிழ்நாடு முழுவதும் போகக்கூடிய ஒரு பஸ், ஃப்ரம் கன்னியாகுமரி சென்னை போகிற பஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ரூட்டில் போகிற எல்லாருக்கும் அந்த பிராண்ட் போய் சேரும். அதுவே வந்து பஸ் பேக் பேனல் பண்ணிங்கன்னா உங்கள் கிளினிக்கோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் போகிற பஸ் மாதிரி பண்ணலாம். அது ஒரு 10 பஸ்ஸுக்கு பண்ணலாம். அதுக்கு ஒரு பஸ்ஸுக்கு 5,000 மாதிரி, 10 பஸ்ஸுக்கு 50,000 பெர் மந்த் நீங்கள் பட்ஜெட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே சார், வேறு என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து பஸ் பேனல் பற்றி பார்த்தோம், பஸ் ரேப்பிங் பார்த்தோம், ரோட் ஷோ பார்த்தோம், சன்பேக் ஷீட்ஸ் பார்த்தோம். வேறு பெரிய ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, பெரிய ஹோர்டிங்ஸ், அதுக்கான லொக்கேஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கான சார்ஜஸ் என்ன? வெரி குட் சார். இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோர்டிங்ஸ் தான். அதாவது ஹோர்டிங்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பைபாஸ்லையோ டவுனில் போயிட்டு இருக்கும்போது ரைட்டாக அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து 20-25 அந்த மாதிரி வந்து பெரிய ஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ் என்ன அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி ஆத்தரைஸ்டு லைசன்ஸ் வாங்கி அந்த இடத்துல இந்த சைஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பர்மிஷன் எல்லாமே பண்ணி பிளான் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். இதில் நீங்கள் ரெண்டலில் தான் எடுக்க முடியும். அந்த ரெண்டலில் எடுக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் 100 to 200 rupees வரைக்கும் போகும். பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன், பேஸ்ட் ஆன் த எந்த இடத்துல நம்ம அது எவ்வளோ பெரிய சைஸ்ன்றதை பொறுத்து அந்த ரேட் டிஃபரெண்ட் ஆகும். ஸ்கொயர் ஃபீட் 100 rupees to 200 rupees வரும். ப்ளஸ் தான் இருக்குது, நம்ம சிட்டியை பொறுத்து தான், அந்த லொக்கேஷன் பொறுத்து தான் மாறும். ஓகே. இது பெர் மந்த் இருக்கும். ஓகே. அந்த ஹோர்டிங்கான மொத்த காஸ்ட் நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், கரெக்ட். அதோட காஸ்டிங் எவ்வளோ? ஆல்ரெடி இருக்கிறதுல நம்ம ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துக்க முடியுமா? இல்லை இருக்கிறது ஸ்டிக்கர் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஃப்ளெக்ஸ் மட்டும் தான் நம்ம மாற்றிக்க முடியும். அதுக்கு தான் நான் சொன்னேன் 100 to 200 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டல் மட்டும். ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் மவுண்டனுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 rupees வரைக்கும் வரும். ஸோ கஸ்டமர் என்ன டிபெண்ட் கிளைண்ட் வந்து எனக்கு ஃப்ளெக்ஸ் வந்து எந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வேணுங்கிறாங்க, குவாலிட்டி ஃப்ளெக்ஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா 50 rupees வரைக்கும் போகும். பேஸ்டாக எல்லாருமே பண்ணுறது ஒரு 30 rupees ஸ்கொயர் ஃபீட்லேயே எல்லாமே பண்ணுறாங்க. சார், இப்போது கிளினிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணக்கூடிய பிராண்டிங்க்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய பிராண்டிங்க்கும் என்ன வித்தியாசம் சார்? சார், கிளினிக் பண்ணும்போது நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. ஓப்பன் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணது எந்த அளவுக்கு நம்ம வந்து பிராண்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். அப்போ எல்லாத்தையும் தெரியப்படுத்தினா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஷாப், நம்ம கிளினிக் முன்னாடி ஒரு சைன் போர்டு வைக்கிறோம், முன்னாடி ஏ போர்டு வைக்கிறோம், அட் த சேம் டைம் வெளியே வந்து நோ பார்க்கிங் போர்டு கட்டுறோம், வால் போஸ்டர் பண்ணுறோம், பஸ் பேக் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இதுக்கு பட்ஜெட் பார்க்கக்கூடாது. நம்ம எவ்வளோ உங்களோட பட்ஜெட் என்னமோ அதில் பண்ணணும். ஸோ ஒரு ஏஜென்சியாக நம்ம செஷன் பண்ணுறது நிறைய செஷன் பண்ணுவோம். அதில் நீங்கள் எது ஃபில்டர் பண்ணுமோ எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு கேம்பெயின் நடத்துறீங்க, ஒரு ஐ கேம்ப் நடத்துறீங்க, ஒரு டென்டல் செக்அப் கேம்ப் நடத்துறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அவங்க யார் எங்கேருந்து வருவாங்கன்னு புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கிளியராக நம்ம வந்து டார்கெட் அவங்களுக்கு வந்து ரீச் பண்ணணும். இந்த கேம்ப் இங்கே நடக்குது அப்படின்றத தெரியப்படுத்தணும். அது எப்படிலாம் தெரியப்படுத்தலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோட் ஷோ வெஹிக்கிள் இருக்குது. அந்த ரோட் ஷோ வெஹிக்கிள் வந்து நம்மள்ட்ட இருக்க ரோட் ஷோ வெஹிக்கிள் மாதிரி எல்லா பக்கமும் இருக்குது. அதை எடுத்து நம்ம எந்தெந்த ஏரியா நம்ம டார்கெட் ஏரியா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, காலேஜ் விடும்போது நம்ம நிறுத்தி அதை பண்ணலாம். அப்புறம் ஒரு ப்ரௌச்சரை பிரிண்ட் பண்ணி அந்த இருக்க பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணோம்னா நிறைய டேர்ன் அப் ஆகும். ஆனால் இதில் வந்து ஐகேம் பொறுத்த வரைக்கும் 4 to 5 ஆக்டிவிட்டிஸ் பண்ணாவே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் சக்ஸஸாக பண்ண முடியும். கிளீனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பனிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லா ஆடுமே பண்ணணும். அதில் ஒரு சில இது ஒமிட் பண்ணிட்டு மிச்சம் எல்லாமே பண்ணணும் சார். ஸோ பீயிங்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனராகவோ இல்லை டாக்டராகவோ நீங்கள் இருக்கும்போது உங்கள் கிளினிக்கோ உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கோ உங்கள் ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கு. இது உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு நீங்கள் ப்ரமோட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஆட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டெர்மட்டாலஜி கிளினிக் அப்படின்னா, உதாரணத்துக்கு டெர்மட்டாலஜி ப்ராப்ளம் நீங்கள் எந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்த பொறுத்து அக்கார்டிங்லி நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ணலாம். உங்களோட இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது ஒரு காலேஜ்க்கு நியர்பையாக நீங்கள் அதை அட்வைஸ் பண்ணது வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டையும் அட்வர்டைஸ்மெண்ட் வெஹிக்கிள் லைக் சேனல்ஸ் லைக் ரோட் ஷோ வெஹிக்கிளோ இல்லை வந்து ப்ரௌசர்ஸோ இல்லை வந்து ஹோர்டிங்ஸோ அக்கார்டிங்லி அதை பண்ணி பார்க்கணும். எதை பண்ணால் அதிகமாக ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கன்டினியூ பண்ணணும். அதே போல் ஆனந்த் சார் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இனிஷியல் டேயில் உங்கள் ஓப்பனிங் டே அப்போ நீங்கள் வந்து உங்கள் கிளினிக்கை ப்ரமோட் பண்ணுறதுக்கு உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எவ்வளோ பேரை ரீச் பண்ண முடியும்னு பாருங்கள். ஆனால் அதுலேருந்து ROI பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதுதான் உண்மை.
ஆனால் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ROI எதிர்பார்க்கணும். அந்த ROIயில் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் பண்ண முடியும். கரெக்டாக சார்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி சார். எஸ் சார். இதுக்கப்புறம் வேறு என்ன விஷயங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சப்ஜெக்டில் ஒரு டாக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும்? சரி, இப்போ நீங்கள் 2 விஷயம் கேட்டீங்க. ஓப்பனிங் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேம்ப் நடத்தும் போது, ஒரு இது பண்ணும்போது என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ கிளினிக்ன்றது பொறுத்த நம்ம சர்வீஸ் ஃபீல்டில் இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோன்றதை மக்கள்கிட்ட அடிக்கடி தெரியப்படுத்திட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட் ஒரு 1 year 2 years வரைக்கும் ஒரு 2 kilometer radius நம்ம சர்வீஸ் இருக்கும், நம்ம மக்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் மூலமாக ஜாஸ்தி வரும். அப்போ என்டையர் நம்ம ஒரு சிட்டியை கவர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்டாக பண்ணணும். ஒரு வாட்டி பஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு பேப்பர் இன்செர்ட் பண்ணலாம். நியூஸ் பேப்பரில் சின்ன ஆக்டிவிட்டி தான், ஒரு ப்ரௌச்சர் பிரிண்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் இன்செர்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து எங்களோட டென்டல் கிளினிக்கில் ஒரு டென்டல் செக்அப் நடக்குது, இட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்றீங்கன்னா அதை வந்து இன்டிமேட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம கொடுத்து அனுப்பலாம். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு டர்ன் ஓவர் ஆகும். அது கொஞ்ச நாள் ரெகுலராக பண்ண உங்களோட பிராண்டிங் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கும், ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது என்கொயரி ஜெனரேட் ஆகும், வாக்கிங் ஒர்க் ஃப்ளோ இருக்குது, சான்ஸ் இருக்குது. இது பேப்பர் இன்செர்ட் பண்ணலாம் சின்ன பட்ஜெட்டில். அடுத்து ஆட்டோக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டலாம், கேம்ப் நடக்குது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஓப்பன் ஆயிருக்கு, என்ன சர்வீஸ் பண்ணலாம். இப்போ புதுசாக நம்மள்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின் வந்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு, ஃபர்ஸ்ட் இன் கோயம்புத்தூர், ஃபர்ஸ்ட் இன் திருச்சின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ப்ரொமோட் பண்ணலாம். சரி, நம்ம தான் நம்மளோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு மிஷின் வந்துருந்தா கூட இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த சிட்டி, இந்த மிஷின் நாங்கள் தான் வச்சிருக்கோம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணலாம். அப்போ மக்கள் என்ன மிஷின் என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட பிராண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் கிளியர் ஆகும். ஸோ எதையுமே வந்து நான் சொல்ல வர பாயிண்ட், மாதம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ நம்மளோட சர்வீஸ் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, ஆனந்த் சாரோட இன்னொரு சம்மர் என்ன அப்படின்னா, ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அன்றது ஃபஸ்ட்டு ஒர்க்கு. செகண்ட் வந்து நம்ம புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம், இல்லை புதுசாக ஒரு ஈவெண்ட் பண்ணால் அதையும் நம்ம பண்ணுறதை கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ அது முக்கியமாக நீங்கள் வந்து சொன்னீங்க நியூஸ் பேப்பரில் வந்து இன்செர்ட் பண்ண சொன்னீங்க, அதோட பட்ஜெட் காஸ்டிங் எவ்வளோ? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு A5 ப்ரோச்சர் எடுக்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும், 10,000 ப்ரோச்சர் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 6,000 to 7,000 வரும் பிரிண்டிங் காஸ்ட்டு. அந்த இன்செர்ட் காஸ்ட் ஒரு 50 பைசா வரும். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பண்ணும்போது 10,000 to 12,000 வரும். பேஸ்ட் அந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் 12,000 மேக்ஸிமம் பட்ஜெட் வரும் ஒரு 10,000 காப்பிக்கு. இந்த 10,000 காப்பி வந்து ஒரு ஒரு 4 kilometer ரேடியேஷன் உள்ள மக்களை கவர் பண்ணுறதுக்குரிய பட்ஜெட் இது. அதுவே பெரிய விஷயம். 10,000 4 kilometer ஒரு 10,000 rupeesல நம்ம கவர் பண்ண முடியும், பெரிய விஷயம். நைஸ். இப்போ அதுவே நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், ஹாஃப் பேஜ் கொடுக்கணும், குவார்டர் பேஜ் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தினத்தந்தி, ஒரு தினமலர், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு எக்ஸாக்ட் பட்ஜெட் சொல்ல வேணாம், ஒரு ரஃப் பட்ஜெட் சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தினமலர் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஆட் பட்ஜெட், அவங்களுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும், ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு காஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸ்கொயர் சென்டிமீட்டர் 100 rupees ஸ்டார்ட் ஆகும், 300 வரைக்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குவார்டர் பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா 90,000 ஆகும். ஃபார் கோயம்புத்தூர் சப்ளிமெண்ட் பேஜ்னு ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில், அந்த சப்ளிமெண்ட் பேஜில் ஆட் கொடுக்குது. இப்போ திருச்சியில் சப்ளிமெண்ட் பேஜ் எடுத்துன்னா அதுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும், நாகர்கோயிலுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அவங்களுக்கு பேஸ்ட் ஆன் சிட்டி வந்து ரேட் மாறும். பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 70,000 ஒரு குவார்டர் பேஜ் வரும் இன் சப்ளிமெண்ட் பேஜஸ். இதே மெயின் பேஜஸ் எடுத்தோம் அப்படின்னா மெயின் பேஜஸ் போகும்போது ஒரு 2 lakh 3 lakhs வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் போகும். கோயம்புத்தூர் அந்த திருச்சி மாநகரம் சுற்றி போகும், நாகர்கோவில் மாநகரம் ஃபுல்லாக போகும். இது சப்ளிமெண்ட்டுங்கிறது திருச்சி சிட்டிக்குள்ள மட்டும் போகும், கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள, மதுரை சிட்டிக்குள்ள மட்டும், அவுட்டர் எதுவும் போகும். இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் போகணுன்ற மாதிரி ஒரு ஆட் பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் வைஸ் ஒரு சிட்டிக்கு ரெண்டுனா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 lakhs பக்கம் வந்துடும் அந்த பேப்பர் ஆட். பட் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சிட்டி வைஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறது ஒவ்வொரு சிட்டி வைஸாக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சப்ளிமெண்ட்டில் இனிஷியலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கும், ரீச்சஸ் இருக்கும். ஓகே, ரைட். சப்ளிமெண்ட்னா எவ்வளோ சொன்னீங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக 70,000 to 90,000 வரும் எந்த பேப்பர் எடுத்தீங்கன்னா. 90,000 அப்பார்ட் ஃப்ரம் குவார்டர் பேஜ், அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்து இது எல்லாமே குவார்டர் பேஜ் தந்தி மலர் ஹிந்து, தந்தி மலர் அண்ட் தினகரன் பேப்பரில் உங்களுக்கு வரும். ஓகே, யூஸ்வலாக ஓகே சார், நம்ம எப்போவுமே நம்ம இவ்வளோ பட்ஜெட் பண்ணுறோம், நம்ம சொல்லிட்டோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிராண்டிங் பெருசாக எதிர்பார்க்கலாம். இப்போ எந்த பர்டிகுலர் விஷயத்தை இதை ட்ராக் பண்ணுறது, மெஷர்மெண்ட் எப்படி சார்? ஓகே, ஒரு செகண்ட் டைம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, இப்போ ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ட்ராக்கிங் எப்படி பண்ணணும்? எந்த மாதிரி ட்ராக்கிங் பேப்பரில் சொல்றீங்க? ஜென்ரலாகவே ஒரு இப்போ ரோட் ஷோ வெஹிக்கிள் வச்சுக்கோம், அதோட பிஸ்னஸ் அவுட்கம் வந்துச்சா இல்லையா? ஏன்னா 50,000 ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு பேப்பர் ஆட் எடுக்கிறோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக தந்தி மலர் ஹிந்து அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆத்தரைஸ்ட் அட்வர்டைசிங் ஏஜென்சி. நீங்கள் எந்த பேப்பர் கொடுக்குறாங்க எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஈஸியாக த்ரூ ஆகும், வித் டிஸ்கவுண்ட்ஸோட பண்ணி கொடுப்போம். நாங்கள் எங்கள்கிட்ட கொடுக்கும்போது எந்த பேப்பரில் எங்கள் ட்ராக்கிங்கிறத விட நாங்கள் ஃபஸ்ட் ஐடியா கொடுப்போம், சார் இந்த இடத்துல பண்ணுங்கள், இந்த பேஜ் என்ன டேட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஒன்று இப்போ ட்ராக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வண்டி எங்களோட டாடா வெஹிக்கிள் ரோட் ஷோ வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா அதில் ஜிபிஆர்எஸ் இருக்குது. அப்போ ஜிபிஆர்எஸ் வெஹிக்கிள் கொடுக்கும்போது என்னென்னலாம் எங்கே போயிருக்கு வண்டி ரூட்டு, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பார்த்துக்கோன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் இன்செர்ட் கொடுக்குறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க, எவ்வளோ காப்பீஸ் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோஸோட ப்ரூஃபோட கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும், என்ன பண்ணியிருக்காங்கன்ற ட்ராக்கிங் வந்துடும். இதுக்கு எங்கள்கிட்ட ஒரு டோட்டல் செட் ஆஃப் டீம் இருக்காங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஒவ்வொருத்தர் பார்ப்போம். ட்ராக்கிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் மேஜிக்கல் ஆட்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சர்வீஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி ஒரு பேமெண்ட் வாங்குறது, ஒரு கஸ்டமர்ட்ட ஆர்டர் எடுக்கிறது பெருசு இல்லை, லைஃப் லாங் நாங்கள் ரன் பண்ணுவோம். எங்களோட பிஸ்னஸ் வந்து ரெக்கார்டிங் பிஸ்னஸ், நாட் ஃபார் சிங்கிள் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது எங்களால். அதனால் கஸ்டமர்ஸோட சர்வீஸ்க்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும், எப்படி ட்ராக்கிங் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு சக்ஸஸாக பண்ணி கொடுக்கணுன்றது மட்டும் தான் எங்களோட மோட்டிவ். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார்.
நீங்கள் இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கல பொறுமையாக பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்டேன். இன்னும் மேலே நிறையா கொஷின்ஸ் கேட்கணும்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் உங்கள் கொஷின்ஸை கேளுங்க. ஆனந்த் சாரை கேட்டுட்டு உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன், இல்லை எங்கள் டீம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் கிளினிக்கோட பிராண்டிங் பார்க்கும்போது இதில் சம்மர் என்ன அப்படின்னா, கிளினிக்கோட பிராண்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி ROI. ஓகே, இது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம கிளினிக்கோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த சர்வீஸ் நம்ம பண்ணுறோம், கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டூலாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து வந்து சப்சிக்வெண்டாக ஒரு ஈவெண்ட் ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஈவெண்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேரியஸ் சேனல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், பீட் பஸ் ஸ்டாப்பிங்காக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டிங் பேக் பேனல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோர்டிங்ஸாக இருக்கும், ஒரு ரோட் ஷோ வைக்கலாக இருக்கட்டும், இல்லை பேப்பர் இன்செர்ட்டாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த சேனலில் கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அந்த பர்டிகுலரை கன்டினியூ பண்ணணும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி நீங்கள் பிக்சல் வைஸாக இதை நீங்கள் ட்ராக் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட். உங்களுக்கு உங்கள் ஸ்பெஷாலிட்டிக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஐ திங்க் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை மறக்காமல் ஹெல்த் கேர் மெவரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.